இன்னைக்கு நம்ம மிளகா செடியை பார்க்கும்போது நிறைய காய் வச்சிருந்துச்சு. அது மாதிரி பூவுமே கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இது பெரிய தோட்டம் அது மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு கம்மியான பூவாக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பூ வச்சு காய் வச்சு இப்போ தான் பார்க்குறேன். இதை வச்சப்ப என்னோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, போட்ட விதையில ஒன்று முளைச்சி ஒரு காய் கொடுத்தா கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அழகா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் வச்சா இன்னுமே நல்லா வளரும். நான் அமேசான் பேக்கில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். நம்மளோட வெந்தயக்கீரை கோமா ஸ்டேஜ்லேருந்து முழுசாக டெத் ஆயிடுச்சு. அதனால அதில் மல்லி போட்டிருக்கேன். வெந்தயக்கீரை திருப்பி நம்ம வளர்த்தே காட்டியே ஆகணும். அப்புறம் புதினாவை மண்ணிலையும் ஊனி வச்சுருக்கேன். வெயில் தாங்காமல் அந்த ஸ்டெம் கருகிடுது. அதனால ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடில் தண்ணியிலே வச்சு வளர்க்கலான்னு சொல்லிட்டு தண்ணியிலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் எப்போது போல் துணிக்காயை வச்சுட்டு வெயிட் செக் பண்ணிக்கிட்டு ஹெல்த்தியாக டெய்லி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து அரைச்சிடுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஜாமான் கழுவி வைக்கிறது, அப்புறம் வீடை கூட்டுறது. அது மாதிரி ஈவினிங் போல் திருப்பி நம்மளோட செடிங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன். டெய்லியுமே இப்போல்லாம் ஈவினிங் 1 டைம் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங் ஆவாங்க. அது நம்மளோட வெள்ளரி பிஞ்சு செடி தான். அதை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சாச்சு. கொஞ்சம் பெருசாகிருச்சா கொடி ஏற்றி விடணுங்கிறதுக்காக மாடியில் ஒரு செட்டப் மாதிரி நானும் அம்மாவும் செஞ்சு வச்சுருக்கோம் கொடி ஏற்றி விட்றதுக்கு. அதுலேருந்து 1-2 செடியை எடுத்து கீழேயுமே நட்டு வச்சுருக்கோம். அதில் கோழிட்டேருந்து பாதுகாக்க கவர்லாம் சுற்றி கட்டி வச்சுருக்கோம். மீதி இருக்கிறத மேலே இது மாதிரி மாடியில் குச்சிங்களை வச்சு இது மாதிரி வச்சுருக்கோம். கொடி வந்துச்சுன்னா அப்படியே மேலே படர்ந்து கட்டுன்ட்டு. நம்ம சாண்டிக்கு இதான் வேலை. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சாலே பிள்ளை ஓடிடுவார். இப்போ அவன் ஓடுற ஓட்டத்தை மட்டும் பாருங்கள். மாடியில் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடுவான். நம்ம மாடியில் ஒரு மிளகா செடி வச்சுருந்தோம். அதை நான் பார்த்துக்காததுல இது மாதிரி நல்லா கருகிருச்சு. அதனால் இதை எடுத்துட்டு நம்ம தக்காளி விதை போட்டிருந்தது குட்டி குட்டியாக செடியாக முளைச்சி வந்திருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் நட்டு வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன். நிலா பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக எங்கள் ஊரில் தெரியுதுன்ட்டு. ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. எனக்கு நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வீட்டில் கோழி இருக்கிறதுல எதுவுமே வளர்க்க முடியல. வீட்டில் செடிங்களை வச்சாலே போதும், சாப்பிடுதோ இல்லையோ அதை பிச்சு போட்டுரும். எப்போ எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறத ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ தான் கீழெல்லாம் செடி வச்சு வளர்க்க முடியும் போல இருக்குது. இருந்துச்சு பில்லு இருந்துச்சுன்னா செடியோட சத்தை உறிஞ்சிரும்ட்டு அதை பிச்சு போட்டாச்சு. அப்புறம் அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதை நைட்டே காலி பண்ணியாச்சு. கேரளா சிப்ஸ் வேறு, அதனால் நைட்டே காலி பண்ணியாச்சு. வச்சிருந்த கிளே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால் இருந்த கிளேயை வச்சு இந்த டெடி பியர் செஞ்சுருந்தேன். க்யூட்டாக இருந்துச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.